Let's talk about films. வெல்கம் டு WTF வி டாக் ஃபிலிம்ஸ். இன்னைக்கு நம்ம ஃபிலிம் கிரிட்டிசிசமில் பார்க்க போகிற படம் கடந்த வியாழக்கிழமை ரிலீஸ் ஆன தங்கலான், டைரக்டட் பை பா ரஞ்சித். இந்த படத்தில் விக்ரம், பார்வதி, மாளவிகா, பசுபதி இவங்களாம் நடிச்சிருக்காங்க. யூஸ்வலாக பா ரஞ்சித்தோட படங்களில் வந்து நம்ம என்ன மாதிரியான ஒரு பொலிட்டிக்கல் வியூ பாயிண்ட்டு கதைக்குள்ளே வந்து இன்ஃப்யூஸ் பண்ணப்பட்டிருக்கோம், எந்த மாதிரியான ஒரு அம்பேத்கரைட் ஸ்டாண்ட் வந்து அவர் எடுப்பார் அப்படிங்கிற விஷயங்கள் மட்டும்தான் இந்த படத்துலையும் இடம்பெறதை நம்ம பார்க்க முடியும். பேசிக்கலி இது வந்து ஒரு முதல்ல கோலார் கோல்ட் ஃபீல்ட்ஸில் கோல்டு எடுக்கிறதுக்கு புலம்பெயர்ந்து கொண்டு செல்லப்பட்ட மக்கள், அவங்கள பற்றின ஒரு ஸ்டோரியாக இது இருக்குது. அதை வந்து இவர் ஒரு மேஜிக்கல் ரியலிசம் ஃபார்மேட்டில் எடுத்திருக்கிறதா சொல்கிறாரு. இந்த மேஜிக்கல் ரியலிசம் வந்து இந்த படத்தில் எவ்வளோ எஃபெக்டிவாக இருந்திருக்கு அப்படிங்கிறதெல்லாம் வந்து இந்த வீடியோடைய லேட்டர் போர்ஷன்ஸில் நம்ம பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இப்போ இந்த படத்துடைய இம்பார்ட்டன்ஸு, இந்த படம் ஹேண்டில் பண்ணுற விஷயங்கள், ஹேண்டில் பண்ணுற கான்செப்ட்ஸு, அதை பற்றி நம்ம கொஞ்சம் பேசிட்டு அதுக்கப்புறமா நம்ம இதோட மேஜிக்கல் ரியலிசம் ஆஸ்பெக்ட்டுக்கு போகிறது பெட்டராக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். இப்போ இந்த படம் வந்து பிகின் ஆகி ஸ்டோரிக்குள்ளே போகிறதுக்கு வந்து இந்த படம் வந்து கொஞ்சம் டைம் எடுத்துக்குது. இப்போ ஏன் வந்து நம்ம அதை டைம் எடுத்துக்குது அப்படின்னு சொல்கிறோன்னா, படத்துடைய லேட்டர் போர்ஷன்ஸில் வந்து த கைண்ட் ஆஃப் கான்செப்ட்ஸ் இந்த படம் வந்து தனக்குள்ளே எடுத்துக்கிறதோ சரி, தீம்ஸ் வந்து இந்த படத்துக்குள்ளே இடம்பெற விதங்களும் சரி, இட்ஸ் ஸோ மெனி தீம்ஸ் இன்டர்மிங்கிள்டு. அது வந்து அவங்க வாழ்வியல் சம்மந்தமாக இருக்கலாம், பௌத்தத்துக்கும் பிராமணிசமுக்கும் இடையில இருக்கிற முரண்களாக இருக்கலாம், எப்படி ஒரு ப்ராக்டிஸை வந்து இன்னொரு ப்ராக்டிஸ் ஓவர் பவர் பண்ண ட்ரை பண்ணுதுன்ற ஆஸ்பெக்ட்ஸாக பார்க்கலாம், மேஜிக்கல் ரியலிசமாக இருக்கலாம், எப்படி வந்து கிளைமேக்ஸில் ஒரு இன்டர்ட்ரைபல் ஒரு சென்டிமெண்டாலிட்டி இருக்கலாம் அவங்க லேண்டு மேலே, அந்த சென்டிமெண்டாலிட்டி எப்படி வந்து ஒரு தாழ்த்தப்பட்ட மக்களோட அரசியலுக்கும் முக்கியத்துவமாக மாறுது. இன் ஷார்ட், இது எப்படி வந்து ஒரு கோல்டுங்கிறது ஒரு என்விரான்மெண்டல் ஆஸ்பெக்டாகவும் சேர்ந்து இந்த படம் பதிவு பண்ண முயற்சி பண்ணியிருக்கு அப்படிங்கிறதெல்லாம் வர்றப்போ, இந்த படம் இவ்வளவு கான்செப்ட்ஸை வந்து தனக்குள்ளே வச்சு ஹேண்டில் பண்ணுற டைமில் படம் கதைக்குன்னு எஸ்டாப்ளிஷ் ஆகிற டைமை நம்ம ஒப்பிட்டு பார்க்கணும்னு வைங்களேன், அந்த கதையை உட்கார வைக்கிறதுக்கான நேரம் வந்து ரொம்ப அதிகமாகும். இந்த கான்செப்ட்ஸை படத்துடைய லேட்டர் போர்ஷன்ஸில் வந்து டைரக்டர் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு நேரமின்மை உருவாக்குன மாதிரி ஒரு ஃபீலிங் தான் வந்துச்சு. ஏன்னா நம்ம வந்து படத்துடைய ஃபஸ்ட்டு 45 மினிட்ஸுக்கு அப்புறத்துலேருந்து கிட்டத்தட்ட படத்தோட எண்டு வரைக்குமே அவங்க வந்து இந்த கான்செப்ட்ஸை டீல் பண்ணுறப்போ ஒரு கருத்துக்கும் ஒரு கருத்தியலுக்கும் அவங்க வந்து ஸ்க்ரீனில் அது இடம்பெற்றதுக்கப்புறம் அது ஒரு ஆடியன்ஸுடைய உள்ளே போய் யோசிக்கிறதுக்கான நேரத்தை, ப்ராப்பரான டைமை வந்து இந்த படம் வழங்காத ஒரு ஃபீலிங் தான் இருந்துச்சு. எல்லாமே ரொம்ப ஜாம் பேக்டாக, ரொம்ப அவசரமாக நிகழ்த்தப்பட்டதாகவே ஒரு ஃபீலிங்காக இருந்துச்சு. அது முக்கியமாக நம்மளுக்கு எப்படி வெளிப்படும் அப்படின்னா, இப்போ இந்த படத்தில் பயன்படுத்தப்பட்டிருக்கிற சவுண்ட் இருக்குல்ல, இப்போ ஒரு சீனுக்கும் இல்லை ஒரு சீக்வன்ஸுக்குமே அவங்க வந்து ஒரு மியூசிக்கல் டோன் செட் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க. வென்எவர் ஒரு வியூவர் வந்து இஃப் ஹி ஃபைண்ட்ஸ் த மூவி டு பி ஸோ நாய்ஸி அப்படின்னா, இந்த டிரான்சிஷன் ஆஃப் சவுண்ட்ஸை வச்சு வந்து ஒரு ஆடியன்ஸுக்கு ரொம்ப கிளியராக கன்வே ஆயிரும். இப்போ இந்த படத்தில் வந்து அவங்க சவுண்ட்ஸ் வந்து ஒரு வியூவருக்கு பல பேர் சொல்கிறாங்க, அது இந்த படம் வந்து ரொம்ப நாய்ஸியாக இருக்குது, இந்த படம் வந்து ரொம்ப ஒரு மாதிரி ஒரு ஹார்மோனியை குலைக்கிற மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து நிறைய பேர் சொல்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த நாய்ஸுக்கான காரணம் என்னென்னா, இந்த டிரான்சிஷன்ஸ் இருக்குல்ல, ஒரு சீன் ஒரு கான்செப்டை பற்றி பேசுது, அடுத்த சீக்வன்ஸ் ஏதாவது ஒரு கான்செப்ட் பற்றி பேசுதுங்கிறப்போ, இந்த ரெண்டு விதமான கான்செப்ட்ஸுக்கு இடையில அந்த சீன்ஸ் தர டிரான்சிஷன்ஸ் வந்து ப்ராப்பராக இல்லாமல் இருக்கிறப்ப தான் அந்த ரெண்டு சீனுக்கு இடையில இருக்கிற இந்த ரெண்டு சீன் கண்டெயின் பண்ணுற மியூசிக் வந்து ஒரு வியூவருக்கு நாய்ஸாக ஃபீல் ஆக வைக்கும். அது என்ன பண்ணும் அப்படின்னா, if the film is too noisy அப்படிங்கிறப்போ the viewer would just surrender and just sees it simply. அது வந்து அந்த வியூவரை வந்து டச் பண்ணாத ஒரு இடம் உருவாயிருமோ அப்படின்ற சிச்சுவேஷன் தான் வந்து கிரியேட் ஆகும். இப்போ அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் கிரியேட் ஆகிறப்போ படத்தோடைய கண்டென்ட்லேருந்து ஒரு வியூவரால் ரொம்ப ஈஸியாக புறந்தள்ளப்பட்டுருவாங்க. இப்போ இதில் என்ன சிக்கலாகுது அப்படின்னா, இந்த படம் லேட்டர் போர்ஷன்ஸில் ரொம்ப ஜாம் பேக்டாக, ரொம்ப ஒன்றுக்கு அப்புறம் ஒன்று ப்ராப்பரான ப்ரீதிங் ஸ்பேஸ் தராமல் இருக்கிற மாதிரி வெறும் சீன்ஸை மட்டும் அடுக்குதே தவிர, படம் ஆரம்பித்தப்போ இருந்த ஒரு மூவி ஃபீலிங் வந்து படம் போக இட் பிகம்ஸ் மோர் லைக் பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட் ஆஃப்டர் பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட் தட் த ஸ்டோரி சம்ஹவ் இஸ் பீன் புஷ்ட் ஆன் தி பேக். அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் தான் உருவாச்சு. முக்கியமாக இதுக்கு முன்னாடி பா ரஞ்சித் எடுத்த படங்களில் இருந்த அரசியல் வியூ பாயிண்ட் வந்து வி ஆர் மச் ஃபெமிலியர் வித். இப்போ இவர் வந்து முதல்ல கோலாருக்கு போய் கோல்டு எடுக்கிற ஒரு ஒர்க்குக்கு இந்த மக்களை வந்து கூப்பிட்டு போகிறத வந்து ஒரு கதைக்களமாக மாற்றுறாரு இல்லைங்களா. இப்போ இந்த கோல்டுன்ற நான் ரெனியூவபிள் ரிசோர்ஸுக்கு வந்து அவங்க மக்களை கூப்பிட்டு வராங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அந்த கோல்டை வந்து வெளியிலேருந்து வர ஆட்கள் கிட்ட இருந்து பாதுகாக்கிற பொறுப்பை வந்து தலைமுறைக்கு அடுத்த தலைமுறை அது இந்த மக்கள் கிட்ட தான் வந்து சேருதுங்கிறது தான் இந்த படத்துடைய ஒன் ஆஃப் தி மேஜர் தீம்ஸாக இருக்குது. இப்போ அந்த கோல்டை வந்து
ஒரு பியூர்லி ஃப்ரம் தி என்விரான்மெண்டல் பாயிண்ட் ஆஃப் வியூ கோல்டை பாதுகாக்கிறது தான் எங்கள் வேலை, வெளியில் இருக்கிற ஆட்கள் வந்து அந்த கோல்டு மேலே கை வைக்கக்கூடாது அப்படின்ற மாதிரியான ஒரு டிக்டம் இங்கே இருக்குது. அப்படின்றப்போ இந்த மக்கள் கோல்டை தன்னை வயப்படுத்திக்கிறது மூலமாக இவங்களுமே அந்த கோல்டு தொடக்கூடாதுங்கிறது தான் அந்த என்விரான்மெண்டல் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒரு முரணாக வந்து எழ முடியும். ஏன்னா இப்போ வெளியாட்கள் வந்து கோல்டு என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத வந்து நம்ம தடுக்க போகிறோம் அப்படின்னா அந்த கோல்டை பாதுகாக்கிறவங்களாலே அந்த கோல்டு மேலே கை வைக்க முடியாதுல்ல. இப்போ நம்ம இதோடைய கவுண்டராக நம்ம இதை வந்து பிளாக் பேந்தர் பார்க்கலாம். இப்போ பிளாக் பேந்தரில் தே ஹாவ் திஸ் தேர் ஓன் பிளேஸு, அந்த இடத்துல வந்து தே ஹாவ் மெட்டல். இப்போ அந்த மெட்டல் வந்து எந்த வெளியாட்களுடைய கைக்கும் போயிடாத மாதிரி அட் த சேம் டைம் உள்ளூர் மக்களுமே அந்த மெட்டலை வந்து தனக்கான தேவைகளுக்கு பயன்படுத்தி தன்னுடைய சமூகத்தோட வளர்ச்சிக்கு பயன்படுத்தி அந்த மாதிரி அந்த கதை நகரம். இப்போ வந்து கோல்டுங்கிற ஒரு விஷயத்த பாதுகாக்கிறது மட்டும்தான் நம்ம வேலை. எஸ்பெஷலி படத்துடைய ஸ்டார்டிங்கில் வந்து கோல்டை சுற்றி இருக்கிற ஸ்டிக்மா வந்து அவங்க எவ்வளோ சிவியராக காட்டுறாங்கன்னு நம்ம பார்க்குறோன்னு வச்சுக்கோங்களேன். இந்த கோல்டை தொட்டாலே காலி, இந்த கோல்டு கிட்ட போகிறப்பே வந்து அங்கே பல இது பாம்பு வருது, இந்த மாதிரி மித்திக்கலாக அதை கொண்டு போகிறாங்க இல்லையா, இந்த டேஞ்சர் சரௌண்டிங் கோல்டு. அது எல்லாமே மெட்டாஃபரிக்கலான விஷயங்கள். இப்போ இந்த கோல்டை சுற்றி இவ்வளவு டேபூஸ் இருக்குது, இந்த கோல்டை டச் பண்ணாலே நம்மளாம் நாசமாக போயிடும் அப்படின்ற மாதிரியான ஒரு மித்தை இந்த படம் உடைக்குதான்னு கேட்டால் அதில் ஒரு டவுட் இருக்குது. இப்போ இவங்க வந்து அந்த கோல்டை அவங்களுடைய பயன்பாடுக்குன்னு பயன்படுத்தி அவங்களுடைய சமூக முன்னேற்றத்துக்கு அது உதவக்கூடிய ஒரு சினாரியோவை டெவலப் பண்ணுறப்போ தான் வெளிநாட்கள் வந்து அது மேலே கை வைக்கிறத தவிர்க்கிறது மூலமாக இந்த மக்கள் தன் ரீதியில் வளர்ச்சி பாதையை நோக்கி போவாங்க அப்படின்ற ஒரு அசம்ஷனுக்கு நம்ம வர முடியும். இப்போ இந்த படத்தில் அந்த கோல்டை சுற்றி இருக்கிற ஸ்டிக்மாவையும் டேபுவையும் கொஞ்சம் மிகைப்படுத்தி காமிச்சதுனாலேயே இந்த கோல்டை வந்து இந்த மக்கள் தொடர்றதுக்கே அவங்க தயாராக இருப்பாங்களா அப்படின்ற ஒரு டவுட் வர்றப்போ அவங்க அந்த கோல்டை பாதுகாக்கிறதுக்கான தேவை வந்து ஏதோ ஒரு வகையில் ஐடியாலஜிக்கலி அவ்வளோ ஸ்ட்ராங்காக இல்லாத மாதிரியான ஒரு ஃபீலிங் தான் வந்துச்சு படம் பார்க்குறப்போ. இவ்வளவு சிக்கலும் இவ்வளவு குழப்பமும் இவ்வளவு பயம் இவ்வளோ ஸ்டிக்மாவும் இருக்கிற ஒரு கோல்டை வந்து அவங்க வந்து பாதுகாக்கிற இடத்துக்கு போகிறாங்க அப்படின்னா அந்த கோல்டு அவங்களே தொடக்கூடாது அப்படின்னா ஹவு எல்ஸ் இட் வுட் ஹெல்ப் தெம். இப்போ அந்த கோல்டு சுற்றின நிலம் சார்ந்த விஷயங்கள் இந்த படம் கொஞ்சம் தெளிவாக முன்வைக்கிறதே தவிர அந்த கோல்டு அந்த மக்களுக்கான பயன்பாடுன்ற இடத்துல எந்த வகையில் அவங்களுக்கு அது உதவ போகுது அப்படின்ற கொஸ்டின் வந்து இந்த படத்தில் ரொம்ப தெளிவாக அணுகப்பட்டதாக வந்து ஃபீல் ஆகலை. அது இல்லாமல் யூஸ்வலாக பாரஞ்சித் மாதிரி செல்வராஜ் படங்களில் இடம்பெற மாதிரி புத்திசமுக்கும் பிராமண மதத்துக்கும் இடையில இருக்கிற முரண்பாடுகள், இடையில இருக்கிற சிக்கல்கள் இந்த படத்தில் ரொம்ப நல்லாவே எஸ்டாப்ளிஷ் ஆகிருக்கு. அதுவும் வந்து எஸ்பெஷலி த பிராமின் இன்ஃப்ளூயன்ஸ் இந்த படத்தில் பயன்படுத்தப்பட்டிருக்கிற பிராமின் கேரக்டர்ஸ் வந்து தே ரியலி பிஸ் யூ ஆஃப். அது வந்து ரொம்ப தத்ரூபமாக அவங்க வந்து இந்த படத்தில் பதிவு பண்ணிப்பட்டிருக்காங்கன்னு நினைக்கிறோம். இந்த படத்தில் பிராமின்ஸாக நடித்த ஆட்களை நம்ம இயல்பாக பார்த்தாலே ரொம்ப அதிகமாக கோவம் வரக்கூடிய மாதிரியான ஒரு டெபிக்ஷன் இருக்குது இல்லையா. அது வந்து நம்ம இந்த பவரில் ஹைரார்க்கியில் வந்து எப்படியெல்லாம் அவங்க வந்து மேலே முயற்சி பண்ணி கீழே இருக்கிற ஆளுங்க எவ்வளோ சுலபமாக தட்டி விடுற வேலையை பார்க்குறாங்க இல்லையா, அந்த வேலை வந்து நம்ம இன்னைக்கு கூட பல இடங்களில் பார்க்க முடியும். அந்த ஒரு ஆஸ்பெக்டில் தோஸ் கேரக்டர்ஸ் வேர் வெரி ரிலேட்டபிள் அண்ட் ஃபெல்ட் வெரி ரியல். இப்போ இந்த மேஜிக்கல் ரியலிசம் வந்து இந்த படத்தில் அணுகப்பட்டிருக்கிறதா வந்து ரஞ்சித் சொன்னார். நம்ம மேஜிக்கல் ரியலிசம்னு வர்றப்போ வந்து இந்த படத்தில் அதோடைய நேரடியான டெபிக்ஷன்ஸ் வந்து வெரி ஸ்பெசிஃபிக்கலி 1 or 2 சீன்ஸில் வந்து ரொம்ப தெளிவாக தெரிஞ்சிச்சு. லைக் விக்ரம் வந்து பார்வதி கூட இருக்கிறப்போ அவர் பக்கத்தில் வந்து மாளவிகா மோகனன் கேரக்டரு அவர் புனைவு தான், ஆனால் புனைவு தாங்கிற மாதிரி இருக்கும். ஆனால் ஒரு ரியல் கேரக்டரையும் ஒரு இமேஜினரி கேரக்டரையும் அட் அ டைம் அவர் வச்சு அவருக்கு வந்து அது அன்ரியலாகவே இருக்காது, பார்க்குற நம்மளுக்கு இருக்கும். ஸோ அந்த மாதிரியான ஒரு டெபிக்ஷன் வந்து மேஜிக்கல் ரியலிசம்க்கு ஒரு ரொம்ப ரூட்டான ஒரு விஷயம்னு வச்சுப்போம். அது வந்து அந்த ஒரு வியூவருக்கு வந்து எவ்ரி திங் டசன்ட் ஃபீல் ஸோ ரியல், இது ரியலிஸ்டிக்காகவே இல்லையே. ஆனால் அதில் இன்வால்வ் ஆகிற கேரக்டர்ஸுக்கு வந்து அந்த அன்ரியலிசம் இருக்கு இல்லையா, அது வந்து அவங்களுக்கு ஒரு பிரச்சனையாகவே இருக்காது. தே ஃபீல் ஸோ ஹோம். அந்த மாதிரியான ஒரு பேலன்ஸ் இருக்குல்ல, அந்த பேலன்ஸ் வந்து அந்த ஒரு சீனில் தெரிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் விஷுவலி ஸ்பீக்கிங் கிளைமேக்ஸுக்கு சில சீன்ஸ் முன்னாடி வந்து டே அண்ட் நைட் வந்து ஆல்டர்னேட்டிவாக இன்டர்போஸ் ஆகி படத்தில் இருந்திருக்கும். ஸோ இந்த 2 சீன்ஸ் தவிர வந்து இந்த படத்துக்கு மேஜிக்கல் ரியலிசம் அப்படின்ற டேக் வந்து உண்மையிலேயே தேவைதானா அப்படின்னு ஒரு டவுட் இருக்குது. ஏன்னா இப்போ இந்த மேஜிக்கல் ரியலிசம்ன்ற நீங்கள் விஷயத்தை இந்த படத்தில் வந்து நீங்கள் எடுத்துட்டாலுமே த ஸ்டோரி ஹோல்ஸ் டைட். அதில் வந்து சொல்ல முயற்சி பண்ண கருத்துக்கள் வந்து எந்த வகையில் மேஜிக்கல் ரியலிசம் சொல்கிறதுக்கு உந்தி இருக்கு, இந்த கான்செப்ட்ஸுக்கு ஏன் மேஜிக்கல் ரியலிசம் வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்கான ஒரு பேக்ரவுண்டாக இருக்கணும் அப்படிங்கிற கொஸ்டின்ஸ் வந்து ரொம்ப ஈஸியாகவே எல்லாருக்குமே வரக்கூடியது தான். இப்போ இந்த மேஜிக்கல் ரியலிசம் ஏன் ஒரு படத்துக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக ரூட் ஆக முடியும் அப்படின்னா
நம்ம சில கான்செப்ட்ஸை மேஜிக்கல் ரியலிசம்னு ஒன்று எம்ப்ளாய் பண்ணுறப்போ இந்த கான்செப்டை என்னால் இந்த மீடியம் மூலமாக மட்டும்தான் சொல்ல முடியுன்ற ஒரு இடம் இருக்கிற டைம் நம்ம வந்து மேஜிக்கல் ரியலிசம் அந்த படத்துக்கு இன்னும் பர்பஸ்ஃபுல்லாகவோ இல்லை இம்பார்ட்டண்ட்டாகவோ மாறும். இப்போ மேஜிக்கல் ரியலிசம்ன்ற ஒரு விஷயத்தையே எடுத்துட்டாலே இந்த படத்தில் சொல்ல வந்த கருத்துக்கள் எல்லாமே நம்மளால் ரொம்ப இயல்பாக சொல்லிட முடியும் அப்படின்ற இடம் வர்றப்போ, எஸ்பெஷலி இப்போது தலைமுறையாக வந்து ஒருத்தர் அவருடைய மூதாதையரை இன்ஹெரிட் பண்ணுறாருன்ற கான்செப்ட் இருக்குல்ல, இப்போ அந்த கான்செப்ட் வந்து அதுக்கும் இந்த ஜான்ராக்கும் சம்மந்தம் கிடையாது. நம்ம வந்து கிட்டத்தட்ட பழைய போன கேஜிஎஃப்பாக இருக்கட்டும், இப்போ வந்து சலாராக இருக்கட்டும், அந்த மாதிரியான படங்கள்லேயே கூட இந்த மாதிரி போன ஜென்ரேஷனில் இருக்கிற ஆட்களை வந்து கரண்ட் ஜென்ரேஷனில் இருக்கிற ஆள் இன்ஹெரிட் பண்ணுறாரு. அவர் வந்து அந்த அவரோட லைஃபோட பர்பஸை கண்டுபிடிக்கிறப்போ ஹி டோட்டலி டிரான்ஸ்ஃபார்ம்ஸ் இன்டு ஹிஸ் த மூதாதையர் ஐடியா அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் வந்து ரொம்ப ரியலிஸ்டிக்காகவே பல படங்களில் இதுக்கு முன்னாடி பதிவு பண்ணப்பட்டதுக்கப்புறம் மேஜிக்கல் ரியலிசம்ன்ற ஒன்றை வச்சு தான் இந்த ஐடியாவை நம்ம கன்வே பண்ண போகிறோம் அப்படிங்கிறது வந்து இட்ஸ் ஸ்டில் அப்பியர்ஸ் அ பிட் பிரிட்டன்ஷியஸ். இது மாதிரியான ஒரு கான்செப்டை வச்சு மட்டும்தான் நான் இதை வந்து கன்வே பண்ண முடியும்னு நினைக்கிறது. அது இல்லாமே செஞ்சிட முடியும் அப்படிங்கிறப்போ உண்மையிலேயே இந்த படத்துக்கு இந்த லேபிள் அவசியம்தானா அப்படின்ற ஒரு டவுட் வந்து இருந்துக்கிட்டே தான் இருக்குது இது வரைக்கும். இவங்க வந்து ஒன்று நம்ம மேஜிக்கல் ரியலிசமை ஒரு ரியாலிட்டி இருக்குது, ஒரு ரியாலிட்டிக்குள்ளே இருக்கிற ஆட்களுடைய லைஃபு நம்ம பார்க்குற ரியாலிட்டிலேருந்து டோட்டலாக மாறி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இட் வுட் ஹாவ் ஃபேண்டசி க்ரீச்சர்ஸு ஆர் இட் வில் ஹாவ் எலிமெண்ட்ஸ் தட் ஹேவ்ஸ் நத்திங் டு டூ வித் ரியாலிட்டி அப்படிங்கிறதெல்லாம் இருக்கிறப்போ அந்த ஊர் மக்கள் அந்த அன்ரியல் ஏரியாவில் ரொம்ப இணக்கமாக வாழ்கிறது இருக்குல்ல, அவங்களுக்கு இதெல்லாம் வித்தியாசமாகவே தெரியாது. அவங்களுக்கு ஒரு நார்மல் வியூவருக்கு இந்த ஊரில் இது இருக்கா, இந்த ஊரில் அது இருக்கான்ட்டு இந்த ஃபேண்டசி எலிமெண்ட்ஸ் ஒரு கேள்வியை உண்டு பண்ணோம்ல, அந்த கேள்விகள் எதுவுமே இல்லாமல் அந்த மக்களால் அங்கே வாழ முடியும். அப்படிங்கிறப்போ அந்த இடத்துல அந்த ஃபிக்ஷனல் ஒர்க்குக்கும் ஒரு வியூவருக்கும் இடையில வந்து மேஜிக்கல் ரியலிசம்ன்ற கான்செப்ட் ரொம்ப ஈஸியாக கன்வே ஆகும். இப்போ இந்த படத்தில் அது என்னவா இருக்குன்னா, நம்ம பார்க்குற ரியாலிட்டி தான் அவங்களோட ரியாலிட்டியாகவும் இருக்குது. லைக் ஜஸ்ட் டைம் லைன் வைஸ் டிஃப்ரெண்ட்டான பீரியட்ஸில் இருக்குது. அவங்க வந்து ஒரு 19th century ஆர் 18th centuryல இருக்காங்க, நம்ம வந்து 21st centuryல இருக்கிறோம் அப்படின்னா அந்த டைம் லேப்ஸுக்கு இடையில இருக்கிற டிஃப்ரென்ஸ் மட்டும்தான் அவங்க வாழ்க்கைக்கு நம்மளுக்கு இடையில இருக்கிற வித்தியாசமாக இருக்கே தவிர இந்த ஃபேண்டசி எலிமெண்ட்ஸு இந்த அன்ரியல் எலிமெண்ட்ஸ் வந்து அவங்க வாழ்க்கையிலையும் இல்லை. அவங்க வாழ்க்கையில் விக்ரம்ன்ற ஒரு கேரக்டரை அதை ஃபீல் பண்ணுது. அப்படிங்கிறப்போ இட் ஹேஸ் மோர் ஆஃப் அ ஹாலுசினேட்டரி குவாலிட்டி தேன் மேஜிக்கல் ரியலிசம். அந்த ஹாலுசினேட்டரி குவாலிட்டி வந்து அந்த ஒரு இண்டிவிஜுவலை மட்டுமே மையப்படுத்தி இருக்குமே தவிர அந்த ஒரு இண்டிவிஜுவல் இல்லாமல் அந்த ஊர் மக்களுக்குள்ளே அந்த வாழ்வியலுக்குள்ளே அந்த லேண்டுக்குள்ளேயே சில ஃபேண்டசி எலிமெண்ட்ஸை வந்து அவங்க இன்ஹெரிட் பண்ணி அது மூலமாக இந்த கதை வந்து கொஞ்சம் ஹோல்ட் ஆயிருந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல மேஜிக்கல் ரியலிசம்ன்ற ஜானர் வந்து முழுமையாக யூட்டிலைஸ் பண்ணப்பட்டிருக்குமோ அப்படின்ற ஒரு ஃபீலிங் தான் இருந்துச்சு. இந்த படத்துக்கு என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரியான ஒரு 2-3 சீன்ஸ் தவிர இந்த லிட்ரரி ஜான்ராவை பயன்படுத்திக்க வேண்டிய அவசியம் வந்து அவ்வளோ முக்கியமானதாக எனக்கு ஃபீல் ஆகலை. இந்த படத்தில் ஒரு ஃபாரினர் வந்து நடிக்க வச்சுருக்காங்க. இப்போ அந்த ஃபாரினர் வந்து ஒரு பிரிட்டிஷ் ரெப்ரசன்டேட்டிவாக இருக்கார். முதல்ல கோலார் கோல்டு ஃபீல்டை போயிட்டு கண்டுபிடிச்சி அங்கேருந்து கோல்டு எடுத்துகிட்டு போய் செட்டில் ஆகிற மாதிரியான ஒரு கிரீடி இங்கிலீஷ்மேன் அப்படின்னு அவர் இருக்கிறன்னு வச்சுப்போமே. அவர் எந்த இடத்துல பார்த்தாலுமே அவரை பார்த்தா ஒரு பிரிட்டிஷ் ஃபீலிங்கே நம்மளுக்கு கிடைக்க மாட்டேங்குது. அவர் ஃபீல்ஸ் மோர் லைக் அன் அமெரிக்கன் கிரீடி கோல்டு கை அப்படி இருக்கிறார். நம்ம வந்து ஏன் சொல்கிறோன்னா அவருடைய கேரக்டரும் அவரோட கிரீடும் அவரோட லோன்லினஸ்ஸு இதெல்லாமே ரொம்ப ஸ்பெசிஃபிக்கான சில சீன்ஸில் ரஞ்சித் பதிவு பண்ணுறாரு. இந்த கோல்டு எடுக்க வந்த கிரீடியான ஆளுக்குள்ளே இருக்கிற லேயர்ஸை வைக்கிறது, அவருக்குள்ளே இருக்கிற லோன்லினஸ்ஸு இதெல்லாமே வந்து எனக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ தேர் வில் பி பிளட்டை பல இடத்துல ஞாபகப்படுத்துது. டேனியல் டே லூயிஸ் அதில் பண்ண ரோலை வந்து கிட்டத்தட்ட அவர் அதை இன்ஸ்பயர் ஆகிருப்பாரோ அப்படின்ற ஒரு கேள்வி தொடர்ச்சியாக அவரை பார்க்குறப்பலாம் இருந்துகிட்டே இருந்துச்சு. அதில் வந்து ஒரு சின்ன கேள்வி தான் இது, ஒய் இஸ் திஸ் கை அப்பியரிங் மோர் அமெரிக்கன் தேன் பிரிட்டிஷ் அப்படின்னு ஒரு கேள்வி இருந்துச்சு. அந்த கேரக்டரோட லேயர்ஸில் இந்த மாதிரி அவர் வந்து ஒரு பிரிட்டிஷாவோ அமெரிக்கனாவோ இல்லை வேறு ஏதாவது ஒரு அடிஷ்னல் லேயர் அந்த கேரக்டருக்குள்ளே இருக்குன்ட்டு வேறு யாராவது ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுக்க முன் வந்தாங்கன்னா வில் பி ஹாப்பி டு நோ மோர் அபவுட் இட். நிறைய பேர் தங்கலானன்ற படம் ஒரு நல்ல படமாக இல்லையான்ற அவசியம் இல்லை. பட்டு தமிழ் சினிமாவுக்கு அது புதுசாக கொண்டு வர இன்புட் என்ன, எந்த மாதிரியான ஒரு ஃபில்ம் மேக்கிங் ப்ராக்டிஸுக்குள்ளே இந்த மாதிரி ஒரு படம் வந்து இடம்பெறுது, என்ன மாதிரியான ஒரு வாழ்க்கையை இந்த படம் இன்ஃபியூஸ் பண்ணுது அப்படின்றதெல்லாம் நம்ம பேசுகிறாங்க. நம்ம இதில் என்ன சொல்ல வேண்டியிருக்குன்னா, தமிழ் சினிமா ப்ராக்டிஸில் அதோடைய போதாமைகள் எவ்வளோ இருக்குன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ரஞ்சித் என்ன மாதிரியான ஒரு கான்ட்ரிபியூட்டராக தமிழ் சினிமாவுக்கு இருக்கிறாருன்னு நம்மளுக்கு தெரியும்.
ஆனால் இந்த படம் தி எஸ்டாப்ளிஷ்டு சின்டாக்ஸ் படி இஸ் இட் அன் எஃபெக்டிவ் குவாலிட்டி மூவி, அந்த குவாலிட்டி மூவியாக அது இல்லாட்டியுமே இந்த படம் முக்கியமானது தான்ட்டு நம்ம பேசுறது வந்து ஒரு சிக்கலான ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ அப்படின்னு வந்து ஃபீல் ஆகுது. ஏன் அப்படின்னா, இப்போ ஒருவேளை இது வந்து ஒரு தாழ்த்தப்பட்ட மக்களுடைய பாலிடிக்ஸை வந்து ஒரு தனி சினிமா ப்ராக்டிஸாக வந்து இல்லைனா ஒரு தனி ஃபில்ம் மூமெண்ட்டாக மாறுது அப்படின்னா, அந்த மூமெண்ட்டுக்குன்ட்டு ரொம்ப ஸ்பெசிஃபிக்கான ஐடியாலஜி, இது பொலிட்டிக்கல் ஐடியாலஜின்றது மட்டும் இல்லாமல் சினிமா பயன்பாடு சார்ந்த யுக்திகள் இருக்குல்ல, அது வந்து ஸ்டைல் சார்ந்ததாக இருக்கலாம், ஆடியோ சார்ந்ததாக இருக்கலாம், கலர் சார்ந்ததாக இருக்கலாம், பீட் வாட் எவர். இப்போ அந்த ஸ்டைலிஸ்டிக் எலிமெண்ட்ஸுக்குன்ட்டு ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு பேட்டர்ன் ஒன்று ஃபார்ம் ஆகி அந்த பேட்டர்னில் வச்சு ஒரு ஃபில்ம் மூமெண்ட் க்ரோ ஆகிறப்போ மட்டும்தான் இட் வில் ஹாவ் சம்திங் டு ஹோல்ட் ஆன் டு இன் ஹிஸ்ட்ரி. அது அப்படி தான் வந்து எல்லா ஃபில்ம் மூமெண்ட்ஸுக்குமே நடந்திருக்கு. இப்போ இந்த மாதிரியான படங்கள் வந்து அந்த ஸ்பெசிஃபிக்கான ஸ்டைலிஸ்டிக்கான ஒரு மூமெண்ட்டுக்குள்ளே போகாமல் வெறும் அன்றாட நம்ம பார்க்குற மைய நீரோட்ட சினிமாவில் இது என்ன மாதிரி ரிப்பிள்ஸை ஏற்படுத்துது, மைய நீரோட்ட சினிமாவோடைய ஆல்டர்னேட்டிவாகவே இது இருக்குதுன்றதை நம்ம வச்சு பார்க்குறப்போ இது எப்போவுமே அந்த ஒரு மெயின் ஸ்ட்ரீம் சினிமாவோடைய மிரர் இமேஜாக தான் இதால் சர்வே ஆக முடியுமே தவிர, அந்த மெயின் ஸ்ட்ரீம் சினிமான்னு ஒன்று இல்லாமல் போகிறப்போ இந்த ஃபில்ம் மூமெண்ட்டும் தன்னளவில் அழிஞ்சு போயிடும் அப்படிங்கிறது தான் நம்ம சொல்ல வேண்டியிருக்கு. இப்போ வந்து இந்த படம் ஒரு குவாலிட்டியான ஒரு ஃபில்மாக இல்லாமல் இருக்குது. ஆனாலுமே இந்த படத்தில் பேசுகிற கருத்துக்களும் பாலிடிக்ஸும் நம்ம முக்கியம்னு எடுத்து வச்சு பேசுகிறோன்னு வைங்களேன், அன்றாட ப்ராக்டிக்கல் பாலிடிக்ஸில் ஒரு டிஸ்கோர்ஸ் போகுது இல்லையா, அந்த டிஸ்கோர்ஸுக்கு ஒரு பேச்சு பொருளாக ஆகிறதுக்கான இமேஜ் சார்ந்த சப்ளிமெண்ட்ஸாக தான் இந்த மாதிரி படங்கள் இருக்குமே தவிர ஃபில்ம்ஸ் டசன்ட் ஹோல்ட் அ கிரவுண்ட் ஃபார் தெம்செல்ஸ். இப்போ அது என்ன ஆகும்னா, நம்ம வந்து சினிமா ரொம்ப எவ்வளோ முக்கியமான மீடியம்னு நம்ம பேசுகிறோம், சினிமாவுக்கு எவ்வளோ பெரிய ட்ரெடிஷன் இருக்குன்னு நம்ம பேசுகிறோம், ஃபில்ம் ஹிஸ்ட்ரி பற்றி பேசுகிறோம். இவ்வளோ பேசுகிறப்போ ஒரு ப்ராப்பரான ஃபில்ம் மூமெண்ட்டை ஸ்டடி பண்ணுறதுக்கான ஆட்கள் வரமாட்டாங்க. பட் ராதர் அந்த பாலிடிக்ஸை பற்றி தெரிஞ்சால் இந்த சினிமாவை நான் பார்க்க வேணாம் அப்படின்ற இடம் உருவாயிருமோன்னு ஒரு பயம் இருக்குது. இப்போ வந்து இந்த பாலிடிக்ஸை வந்து அவங்க வேற ஏதோ ஒரு இடத்து மூலமாக அறிமுகமாகி இந்த பாலிடிக்ஸ் பற்றி அவங்க அதிகமாக தெரிஞ்சுக்கிறாங்க அப்படின்னா, இந்த படங்கள் வந்து பேசுகிற அரசியல் எப்போவுமே அந்த டிஸ்கோர்ஸுக்கு இம்பார்ட்டன்ஸாக இருக்காதே தவிர, அந்த டிஸ்கோர்ஸ் எனக்கு ஏற்கனவே தெரியும், ஃபில்ம்ஸ் வந்து இஸ் ஆஃப் செகண்டரி இம்பார்ட்டன்ஸ்னு ஆயிரும், ஒரு இடைநிலை ஊடகமாயிரும். இப்போ அதுதான் வந்து நம்ம பேச வேண்டிய பிரச்சனையாக இருக்குன்னு நினைக்கிறேன் நான். இப்போ வந்து ஃபில்ம்ஸ் வந்து குவாலிட்டி வைஸ் செகண்டரி ஆகிட்டு கண்டென்ட்டை ப்ராக்டிக்கல் பாலிடிக்ஸுக்கு சப்ளை பண்ணுற இமேஜஸாக வந்து சினிமா மாறுதுன்னு வைங்களேன், சினிமா டசன்ட் ஹாவ் அ ஸ்ட்ராங் ஹோல்ட் அங்கே. அதனால் நம்ம என்ன சொல்ல வேண்டியிருக்குன்னா, இந்த மாதிரியான படங்கள் வந்து குவாலிட்டியாக அவங்க கிளைம் பண்ணுற ஜான்ராவாக இந்த படம் எவ்வளோ எஃபெக்டிவாக நிற்கிது அப்படிங்கிற அனாலிசிஸ் வந்து இந்த படங்கள் வரலாறுல நிற்கிறதுக்கு வந்து ஒரு முக்கியமான காரணமாக இருக்க முடியும் அப்போ தான் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அந்த வகையில் தங்கலான் வந்து தான் இதுதான் அப்படின்னு கிளைம் பண்ணிக்கிட்ட விஷயங்கள் இருக்குது இல்லையா, அது வந்து ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஃபிக்ஷனாக இருக்கலாம், இல்லை அது வந்து ஒரு மேஜிக்கல் ரியலிசம் மூவியாக இருக்கலாம், பீட் வாட் எவர், அது கிளைம் பண்ண விஷயங்களை வந்து எந்த இடத்துலையும் முழுசாக இட் டிடன்ட் ஹோல்ட் ஆன் டு வாட் இட் கிளைம் டு பி அப்படின்றதான் வந்து எங்களுக்கு திரும்ப திரும்ப தோணுச்சு படம் பார்க்குறப்போ. ஏன்னா அந்த படத்தில் நிறைய லூசன்ஸ் இருக்குது. லைக் அந்த ட்ரைப்லேருந்து வந்த ஒருத்தரை கட்டி போட்டு வச்சுருந்தாங்க, இந்த மாளவிகா கேரக்டருடைய ட்ரைப்லேருந்து வந்தவரை, அவர் அதுக்கப்புறம் என்ன ஆனாருன்னு தெரில. இந்த மாதிரியான ஆஸ்பெக்ட்ஸ் வந்து இந்த படத்தை வந்து ஒரு முழுமையற்ற ஒரு திரைப்படமாக ஆக்குது. முன்னாடியே சொன்ன மாதிரி த கைண்ட் ஆஃப் சவுண்ட் திஸ் ஃபில்ம் எம்ப்ளாய்டு. படம் நாங்கள் ஃபஸ்ட் டே பார்த்ததுனால டைலாக்ஸு கேட்கவே இல்லை, சப்டைட்டில்ஸு ஒட்டுமொத்த படத்துக்கு போட்டிருக்கலான்னு தோணுச்சு, சவுண்ட் வாஸ் நாட் குட்டு, அந்த மாதிரிலாம் இருக்கவே இப்போ வந்து ஒரு 2 டேஸுக்கு அப்புறம் தே ஹவ் பீன் ஆப்டிங் தட் இந்த வட்டார வழக்குலாம் வந்து இங்கிலீஷ் சப்டைட்டில் போடுறதா வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ மேபி அந்த ஆஸ்பெக்ட்ஸில் வந்து இந்த ஃபில்ம் வுட் ஹவ் பீன் பெட்டர் நவ். ஸோ அட் தி எண்ட் ஆஃப் தி டே இட் ஃபீல்ஸ் லைக் இது ஒரு முக்கியமான படம். ஆனால் அந்த முக்கியமான படம் ஏதோ ஒரு வகையில் ரொம்ப அவசரப்படுத்தி எடுத்த மாதிரியோ இல்லை ப்ராப்பரான ப்ரீத்திங் ஸ்பேசஸ் வழங்காமல் உருவாக்கப்பட்ட மாதிரியோ ஒரு ஃபீலிங் தான் இருந்துச்சு. அடுத்து ரஞ்சித் என்ன மாதிரியான ஒரு கதைக்களத்தில் இறங்குவார் அப்படின்னு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும், விச் வி ஆர் லுக்கிங் ஃபார்வர்ட் டு. திஸ் இஸ் டெஃபினெட்லி நாட் அ பேட் மூவி. அட் த சேம் டைம் இப்போ ஆன்லைனில் கிளைம் பண்ணுற மாதிரி இது ரொம்ப ரஞ்சித்துடைய சிறந்த படைப்பு அப்படின்னு சொல்கிறதுக்கெலாம் இல்லை. ஏன்னா நம்ம வந்து தெரிஞ்சோ தெரியாமலோ ரஞ்சித் வந்து மெட்ராஸையும் சென்னையும் சுற்றி எடுக்கிற கதைகளில் லைஃப் இஸ் மோர் பிரிமிங் இன் தம் ரேதர் தேன் இந்த மெட்ராஸை சுற்றி அவர் வெளியே எடுக்கிற மற்ற படங்களில் ஏதோ ஒரு டிஸ்கனெக்ட் எப்பவுமே இருந்துக்கிட்டே இருக்குது. அது என்ன மாதிரியான ஒரு இணக்கமற்ற தன்மை அப்படின்னு வந்து ஐ லீவ் இட்
டு யூ கைஸ். உங்களுக்கும் அப்போ தான் ஃபீல் ஆச்சு அப்படின்னா டூ லெட் அஸ் நோ ஆர் ஈவன் லெட் ரஞ்சித் நோ இஃப் பாசிபிள். தங்கலான் பற்றி எங்களுக்கு இருந்த கருத்துக்கள் இதுதான். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் கருத்துக்களை வந்து கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு படத்தோட ஃபிலிம் கிரிட்டிசிசமில் உங்களை சந்திக்கிறோம். அதுவரை நன்றி.